நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸை வாருக்கு ஒன் ஆஃப் த டூலாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரீசெண்டாக போயிட்டுருக்க மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்டில். எஸ், வி பேசிக்லி ட்ரஸ்ட் அவர் ஃபோன். நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஸில் இருந்து அதில் இருக்க கான்ஃபிகரேஷன் எல்லாமே நாம தான் செட் பண்ணுறோம். அண்ட் எவ்ரிடே ஒர்க்குக்கு ஆல்மோஸ்ட் வி ரிலை ஆன் தெம். பட் ஆன் February 28 மில்லியன்ஸ் ஆஃப் ஈரான் பீப்புள் அவங்க ஒரு பர்டிகுலர் ப்ரேயர் ஆப்போட நோட்டிஃபிகேஷனுக்கு வேக்கப் ஆகுறாங்க. இட்ஸ் நாட் லைக் டைம் டு ப்ரேயர் அந்த மாதிரி எந்த நோட்டிஃபிகேஷன் இல்லை. பட் உங்களோட கவர்மெண்ட் உங்களை ஃபெயில் பண்ணிடுச்சு, இட் இஸ் கோயிங் டு பி டெலிட்டட் அப்படின்ற ஒரு வார்னிங்கை அங்கே இருக்க காமன் மக்கள், அதாவது சிட்டிசன்ஸ் ஆஃப் ஈரான் அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனோட தான் வேக் ஆகுறாங்க. என்னதான் ஒரு சைடில் டெஹ்ரான் மாதிரி சிட்டி மேலே மிசைல்ஸ் வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாலும், ஆன் தி அதர் ஹேண்ட் ஈரானோட டைரக்ட் சிட்டிசன்ஸ், அதாவது இந்த வாருக்கும் அவங்களுக்கும் டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் இல்லைன்ற பட்சத்தில் அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வழியாக நாங்கள் ஆல்ரெடி வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் ஆஃப் விக்ட்ரி ஆர் வாட் எவர் இட் இஸ் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இந்த வாரில் காமிச்சிருக்காங்க. இதை ஜஸ்ட் அனதர் பார்ட் ஆஃப் வார், இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்டில் இதுவும் ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி கடந்து போக முடியாது. இன்ஃபேக்ட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இதை நம்ம அல்கோரிதமிக் டீகேபிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரில் நிறைய டார்க்கர் சைட்ஸும் இருக்குது. லைக் த கோஸ்ட் சப்மரீன் அட்டாக்காக இருக்கலாம், இல்லை இந்தியாவோட ஹீலியம் கிரன்ச்சாக இருக்கலாம், ஆர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் போயிட்டுருக்கிற எல்பிஜி அண்ட் ஃபியூவல் ஷார்ட்டேஜாக இருக்கலாம். அண்ட் முக்கியமாக யூஎஸ் மாதிரியான ஒரு கண்ட்ரி இன்டர்நேஷ்னல் லா ஆஃப் வார்ன்றதை எந்த அளவுக்கு டிஸ்ரிகார்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered. ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். இந்த வாரை பற்றின அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், லைக் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு ஆர் லேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா திஸ் இஸ் நாட் த ரைட் வீடியோ. இது இன்ஃபேக்ட் வரும்போது ஒரு போஸ்ட்மார்ட்டம் வீடியோமாக கூட வரலாம். செகண்ட் திங், இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் அ ப்ரொபகேண்டா ஆர் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, இவங்க கரெக்ட் இவங்க தப்பு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது, அண்ட் நான் அதில் ஏதாவது ஒரு ஃபேவரபிள் இன்ஃபோ கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் this video might not be right for you, because I basically don't believe in wars, and in the whole war situation கரெக்டாக தப்பான்றதை நம்ம பேச போகிறதில்ல. என்னோட ஸ்டாண்டுன்றது கம்ப்ளீட்டாக வேறு. இட் மைட் நாட் அலைன் வித் த லார்ஜர் சர்க்கிள், அண்ட் நான் என்னோட சர்க்கிளை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ற ரீசனுக்காகவும் வரல. தட் இஸ் த பிகஸ்ட் ப்ராப்ளம். அண்ட் என்னோட வீடியோ இந்த வாரை சுற்றி இருக்கிற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை சுற்றி தான் இருக்க போது. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி இந்த வாரோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னால, எஸ்பெஷலி த சிட்டிசன்ஸ் ஆஃப் எனி கண்ட்ரி எந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அண்ட் ஹவு we can safeguard ourselves with the control that we have, especially in the digital spaceல நம்மக்கிட்ட இருக்க கண்ட்ரோல்ஸை நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா you might not get fulfilled and you can skip this video from now. If you are someone உங்களுக்கு இந்த வாரோட பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியல அண்ட் இந்த வீடியோக்கு நீங்கள் ரேண்டமாக வந்திருக்கீங்க, பட் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் some of the background why this war is happening அப்படின்னா, இந்த வார்ன்றது இப்போ 3 முக்கியமான கண்ட்ரிஸ் நடுவில் நடக்குது: ஈரான், இஸ்ரேல் அண்ட் யூஎஸ். இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் இங்கே பார்ட்னராக இருக்காங்க அண்ட் they are targeting ஈரான், அண்ட் ஈரான் is countering that by attacking these countries, not directly, பட் அவங்களோட சப்போர்ட் ஸ்டேஷன்ஸ்ன்ற மாதிரி சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் லைக் துபாய் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இவங்க அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க. ஏன் இந்த அட்டாக் இப்போ 2026 நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரீட்டின்றது நத்திங் பட் ஒரு அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் 2 or 3 கண்ட்ரீஸ்னு வச்சுக்கலாம். லைக் நான் இதை பண்ணுவேன், அதுக்கு பதிலாக நீ இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் தீஸ் கண்ட்ரீஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரியுமே ஒரு ட்ரீட்டியை 100% காம்ப்ளைண்ட்டாக ஃபாலோ பண்ணதா I don't know, because every country will try to breach the treaty either knowingly or unknowingly. ஏதோ ஒரு வகையில் அந்த ட்ரீட்டியை ப்ரீச் பண்ணி they will ensure their interests are protected. இந்த வகையில் இதுக்கு எந்த கண்ட்ரி விதிவிலக்கும் கிடையாது, இன்க்ளூடிங் இந்தியா, யூஎஸ் ஆர் எனி அதர் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். அண்ட் இந்த வாரை சுற்றி இருக்கிற ட்ரீட்டி என்ன அப்படின்னா, இட்ஸ் அபவுட் த நியூக்ளியர் வெப்பன்ஸ். அதாவது யூஎஸ், ரஷ்யா, இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ் ஆல்ரெடி நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஆர் ஃபார் வாட்ஸ் எவர் ரீசன். பட் இந்த ட்ரீட்டி என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு கண்ட்ரி, அதாவது இந்த லிஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற கண்ட்ரிஸ் இல்லாமல் புதுசாக ஒரு கண்ட்ரி நியூக்ளியர் வெப்பன்ன்றதை வச்சிருக்கக்கூடாது அப்படின்றத இந்த ட்ரீட்டி. ஒய்? பிகாஸ் யூஎஸோட முக்கியமான பவரே எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டாலர் வேல்யூ அண்ட் ஆப்வியஸ்லி வெப்பன்ஸ். ஸோ ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு நடுவில் போர் நடக்குது ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ், அண்ட் அதில் யூஎஸ் எந்த கண்ட்ரியை சப்போர்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து அந்த கண்ட்ரியோட வின்னிங் சான்சஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் தட்ஸ் ஹவு தே ப்ரொஜெக்ட் தெம்செல்ஸ். யூஎஸோட வெப்பன்ஸ்ன்றது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி. பட் எல்லா கண்ட்ரீஸும் இப்போ நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இட் வில் புல் த பிளக் ஃபார் யூஎஸ்.
அண்ட் இது ஆப்வியஸாக அவங்களுக்கு நடக்கக்கூடாது. அண்ட் வேர்ல்டு பீஸ்ன்ற நேமில் வேறு யாரும் நியூக்ளியஸ் வெப்பன் வச்சிருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா வந்து இட் இஸ் வெரி ரிஸ்கி அப்படின்ற மாதிரி ஒரு வகையில் தான் இந்த ட்ரீட்டி பில்ட் ஆயிருக்கு. பட் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 40 வருஷமாக நியூக்ளியர் வெப்பன் பில்ட் பண்ணுறதுக்கான ரிசர்ச் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. பிகாஸ் அவங்களோட பாஸ்ட் லீடர்ஸுக்கு என்ன நடந்ததுன்றதை பொறுத்து, சதாமா இருக்கட்டும், கடாஃபி, அவங்களுக்குலாம் வந்து என்ன நடந்ததுன்றதுனால தே வாண்டட் டு கெட் திஸ் நியூக்ளியர் வெப்பன். இந்த இடத்துல ஈரான் நியூக்ளியர் வெப்பனை ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தே கெட் த நியூக்ளியர் வெப்பன், யூஎஸ்ஓ இல்லை வேறு எந்த கண்ட்ரியாலையும் அவங்கக்கிட்ட வர முடியாது. தே கான் டச் மீ, த அல்டிமேட் யூ கேனாட் டச் மீ பட்டன் அப்படின்றது தான் ஈரானோட ஸ்டாண்ட். இதை மட்டும் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே வில் பி த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த மிடில் ஈஸ்ட். அண்ட் ஆப்வியஸாக இஸ்ரேலுக்கு அது பிடிக்கல. ஸோ இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் ஆர் டேக்கிங் அப் அண்ட் அட்டாக்கிங் ஈரான், எஸ்பெஷலி அவங்களோட ரிஃபைனரிஸ் அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க பிரெயினை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க, விச் இஸ் தேர் சுப்ரீம் லீடர். அண்ட் டார்கெட் பண்ணது மட்டும் இல்லாமல் தே சக்சீடட் இன் எக்ஸிக்யூட்டிங் ஹிம். அதுக்கு அவங்க யூஸ் பண்ணது தான் பார்த்திங்கன்னா இந்த மேவன் ஏஐன்ற மாதிரி ஆந்த்ரோபிக் அண்ட் ஓப்பன் ஏஐ மாடல்ஸை யூஸ் பண்ணி ஏஐயை ஃபஸ்ட் டைம் வார்ஃபேருக்கு யூஸ் பண்ணது தான் ஆல்மோஸ்ட் ஒரு ஹாட்லைன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஏர்லி வீக்ஸ் ஆஃப் February 2026 என்ன நடக்குதுன்னா, ஈரான் வந்து அவங்களோட நியூக்ளியர் வெப்பனுக்கான என்ரிச்மெண்ட்டில் 80 to 90% ரீச் பண்ணிட்டதா ஒரு சோர்ஸ் வந்து யூஎஸ் அண்ட் இஸ்ரேலில் போய் சேருது. இது நடந்ததுன்னா தே வில் பி லைக் ஜஸ்ட் வீக்ஸ் ஆர் டேஸ் அவே ஃப்ரம் கெட்டிங் த நியூக்ளியர் வெப்பன். அதாவது அதுக்கு மேலே ஈரானை வேறு எந்த கண்ட்ரியாலும் அவ்வளோ ஈஸியாக டச் பண்ணிட முடியாதுன்றது அதுக்கு அர்த்தம். அண்ட் தட் இஸ் த ரீசன் த வார் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். இந்த ஆப்ரேஷனுக்கு யூஎஸ் வச்சிருக்க நேம் இஸ் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி. அண்ட் இதில் தான் வந்து அவங்க ஏஐ மாடல்ஸ் லைக் மேவன் ஏஐன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஏஐ அண்ட் ஆந்த்ரோபிக்கோட மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நாட் ஜஸ்ட் ரிஃபைனரிஸ் ஆர் ஃபேக்ட்ரிஸ், அவங்க இந்த ஹோல் ப்ராஜெக்டோட பிரெயினை கில் பண்ணணும்னு நினச்சி அவங்களோட சுப்ரீம் லீடரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே சக்சீடட் இன் கில்லிங் ஹிம். இந்த ஏஐ வார்ஃபேரில் யூஸ் பண்ணது வந்து சரியா தப்பா அந்த மாதிரி நிறையா எத்திக்கலி அண்ட் மாரலி கொஷின்ஸ் வந்து இந்த 2 கம்பெனிஸை நோக்கி வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் பேசிக்லி போத் த சிஇஓஸ் ஆர் ஆன்சரிங் தெம். அண்ட் அதில் ஒரு சில இடத்துல வந்து யூஎஸ் அவங்க ப்ளேம் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். பட் நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், when it comes to wars and இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் கான்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா there is no right or wrong. அண்ட் செகண்ட் திங், இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெக்னாலஜி நமக்கு வாருக்கு அப்புறம் தான் கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிள் ரேடியோவாக இருக்கட்டும், ரேடாராக இருக்கட்டும், இதெல்லாமே வாருக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட டெக்னாலஜி, வார்ஃபேரில் யூஸ் ஆன டெக்னாலஜி. அண்ட் வார் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட கமர்ஷியல் ஆர் ப்ராக்டிக்கல் யூசேஜ்க்காக அது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸாக மாறி நம்மக்கிட்ட வந்திருக்கு. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் டெக்னாலஜின்றது வாருக்காக யூஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அப்படின்றத விட ஜஸ்ட் இமேஜின், இப்போ இந்த ஏஐன்றது கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதை வாரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் வில் பி லைக் அ சர்ப்ரைஸ் ஃபார் எவ்ரி ஒன். அதுலேருந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இது கமர்ஷியலைஸ் ஆகிருக்கலாம். அப்படி தான் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ரிவர்ஸில் நடந்ததுனால தான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் அண்ட் இந்த மீடியா, சோஷியல் மீடியாலாம் இருக்கனால there are lot of accusations as well. வார்ஃபேரில் ஏஐ யூஸ் பண்ணது கரெக்டு தப்புன்றதுக்குள்ளே நான் போகலை. அகெயின் ஐ டோன்ட் சப்போர்ட் வார், பட் இட் இஸ் வாட் இட் இஸ். இட் இஸ் ஹவ் வேர்ல்டு ஒர்க்ஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜியை கவர்மெண்ட் பேக் பண்ணதுனாலுமே அதுக்கு ஒரு வார்ஃபேரோ இல்லை வெப்பனைசேஷன் டார்கெட் கண்டிப்பாக அதை சுற்றி இருக்கும் அப்படின்றது தான் வந்து ரியாலிட்டி. இந்த மேவன் ஏஐ எப்படி இந்த சுப்ரீம் லீடரை டார்கெட் பண்ணுச்சுன்றதை கொஞ்சம் டெக்னிக்கலாக, அதை கொஞ்சம் டீப்பராக நம்ம போய் பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வேணாம் அப்படின்னா இங்கே டைம் ஸ்டாம்ப் இருக்கும், நீங்கள் அந்த டைமுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி ஆர் பேட்டில் ஃபீல்ட் மாதிரியான கேம்ஸ்லாம் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா அதில் ப்ரெடிக்டிவ் அசாசினேஷன் சொல்லிட்டு ஒரு டேர்ம் கிட்டத்தட்ட நான் ஒரு 5-10 இயர்ஸ் பேக்கே வந்து கேள்விப்பட்ட விஷயம் தான். எப்படி வந்து ஒரு டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ்லாம் வந்து அந்த கேமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இது நடந்த போது இது ஃபிக்ஷனலாக இருந்திருக்கலாம். இன் திஸ் ஏஐ வேர்ல்ட் இட் டஸ் கம் டு ரியாலிட்டி. டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ன்றது இன்னைய டேட்டில் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இந்த கேள்விப்பட்ட ஒரு டேர்மாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் என்ன ஒரு விஷயம் ஆன்லைனில் பண்ணாலும் அது வந்து அப்படியே ஸ்டோர் ஆக போகுது. இட் கேன் கம் அண்ட் கெட் ரிட்ரைவ்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த ஃபியூச்சர் அப்படின்றது. வேறஸ் டிஜிட்டல் எக்ஸாஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா, லெட்ஸே நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக என்னோட ப்ரைவசி ஃபோக்கஸ்டாக நான் நிறைய விஷயம் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்டென்சிவ் என்கிரிப்ஷனாக இருக்கட்டும், என்னோட நெட்ஒர்க்லேருந்து என்னோட ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் பயங்கர செக்யூர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். பட் வென் ஐ கனெக்டட் டு த இன்டர்நெட் ஆர் ஒரு ஓப்பன் சிஸ்டமோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது மற்ற ரிக்வெஸ்ட் ஆர் மற்ற யூசர்ஸை கம்பேர் பண்ணும்போது என்னோட ஒன்று மட்டும் எஸ்பெஷலி என்கிரிப்டடாக போகுது ஆர் பயங்கர செக்யூர்டாக போகுது அப்படின்னா, தோ என்னோட ரிக்வெஸ்ட் என்ன ஆர் என்னை எக்ஸாக்டாக பேக் ட்ராக் பண்ண முடியலனா கூட there is one trace. இதுதான் வந்து நம்ம டிஜிட்டல் எக்ஸாஸ்ட்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரேஸை பேக் ட்ராக் பண்ணி வந்தால் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒன் வே இங்கே வந்து க்ரியேட் ஆகுது. இந்த மாதிரி thousands, இன்ஃபேக்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸை
இந்த மேவன் ஸ்மார்ட் சிஸ்டம்ன்ற ஏஐக்கு அவங்க ஃபீட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கான டேட்டா பாயிண்ட்ஸ்னா, தெர்மல் இமேஜஸ் ஆஃப் மோட்டர் கேட்ஸ் ஆர் கவர்மெண்ட் பில்டிங்ஸ், எஸ்பெஷலி இந்த பங்கர்ஸ் மாதிரியான பில்டிங்ஸ்லலாம் எலக்ட்ரிசிட்டி லோட் வேரியேஷன்ஸ் இருக்கும்ல. ஒரு குறிப்பிட்ட டைம் ஆர் ஆன் அன் ஆவரேஜ் இந்த பில்டிங்கில் இந்தந்த டைம்லலாம் வந்து ஸ்பைக் இருக்குது, விச் மீன்ஸ் அப்போல்லாம் யூசேஜ் இருக்குது. பட் லாஸ்ட்டு கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் டைமில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குன்ற அளவுக்கு இந்த அளவுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு டார்கெட்டை ப்ரிசைஸாக லொக்கேட் பண்ணுறதுன்றது நியர்லி இம்பாசிபிள் வித்தவுட் ஏஐ. ஆனால் ஏஐ இந்த இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி ரொம்ப குயிக்கராக அந்த டார்கெட்டோட லொக்கேஷனை பயங்கர ப்ரிசைஸாக கொடுத்துருக்கு. அண்ட் தட் இஸ் ஹவு யூஎஸ் ஹஸ் கில்ட் தேர் சுப்ரீம் லீடர், ஈரானோட சுப்ரீம் லீடர். இதுலேருந்து பொதுமக்களான நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவசின்றது இட்ஸ் நோ லாங்கர் அ லக்ஸரி ஆர் ஆட் ஆன், இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேசிக் நெசசிட்டி. இப்போ போகிற போக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல ட்ரோன் ஸ்ட்ரைக் நடக்குது அண்ட் அந்த இடத்துல ஒரு முக்கியமான பர்சன் இருக்காங்களா இல்லையான்றதை டிசைட் பண்ணக்கூடியது கூட இந்த ஏஐ டூல்ஸ் மாதிரி ஒரு லைன் ஆஃப் கோட் தான் வந்து இப்போ இனிமேட்டு டிசைட் பண்ண போகுது. ப்ரைவசி அப்படின்றது, அதாவது இண்டிவிஜுவல் ப்ரைவசின்றதை we have to ensure, we have to hold it back and the more and more we take control, இதை நான் என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், the more and more we take our control back, these kind of institutions will be less powerful. இது வந்து நம்மளை இமீடியட்டாக ப்ரொடெக்ட் பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா no, but it doesn't work that way. On a longer run, we will have more control, we will have our own voice, we will have our own identity. In fact, for the first time ஒரு சுப்ரீம் லீடரை கில் பண்ண வாரில் அந்த ஆர்கிடெக்ட் ஆஃப் வார்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ ஜென்ரல் ஆர் அ கமாண்டர், இட்ஸ் அ லைன் ஆஃப் கோட் ஃப்ரம் an AI tool. Zola's algorithm is a program for choosing insights targets. What targets? You, a TV anchor in Cairo, the Undersecretary of Defense, a high school valedictorian in Iowa City, Bruce Banner, Stephen Strange, anyone who's a threat to Hydra. Now, or in the future. The future? How could it know? How could it not? The 21st century is a digital book. Zola taught Hydra how to read it. Your bank records, medical histories, voting patterns, emails, phone calls, your damn SAT scores. Zola's algorithm evaluates people's past to predict their future. யூஸ்வலாக வார் டைமில் ப்ரைஸஸ் ஹைக் ஆகுன்றது இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா மக்களுக்கும் காமனாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வார்ஸும் நடந்துகிட்ருக்கு. லைக் பெட்ரோல் ப்ரைஸஸாக இருக்கட்டும், காய்கறி விலைவாசியாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுறது, இதெல்லாம் வந்து காமன் சினாரியோஸ் ஆஃப் எனி வார். பட் இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு இந்த வார் கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, ஹீலியம் கிரன்ச். நம்ம கண்ட்ரி இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இந்த எம்ஆர்ஐ மிஷின்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து நல்லா ப்ளூம் ஆகிட்டு இருக்கிற டைம். பட் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ன்ற பாத்வே கட் ஆனதுனால இந்தியாவுக்கு வர வேண்டிய ஹீலியம்ன்றது பயங்கர ஷார்ட்டேஜ் ஆயிருக்கு, which has almost halted our progress with respect to the semiconductor bloom. ஹீலியம்ன்றது இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரி, அதாவது செமிகண்டக்டர் அண்ட் எம்ஆர்ஐ இந்த மாதிரி ரிசர்ச்சுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகிற ஒரு காம்போனன்ட். பட் அது இல்லாதனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் அ டெக் ஹார்ட் அட்டாக். நம்மளோட இயர்ஸ் ஆஃப் ப்ரோக்ரஸ்ன்றது இங்கே ஹால்ட் ஆயிருக்கு. அண்ட் பை த டைம் இந்த வார் எப்போ முடியுன்றது நமக்கு தெரியல, ஆர் இந்த ரிட்டர்ன் டு நார்மல்ஸ் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. இட் வில் டெஃபினெட்லி புட் பேக் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு 1 or 2 இயர்ஸோட எஃபர்ட்டை இது வந்து நம்ம திரும்ப ரீடூ பண்ணுற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனை தான் இந்தியா கொடுத்துருக்கு. அண்ட் திஸ் வார் வாஸ் நாட் ஸ்டார்டட் பை இந்தியா, பட் வி ஆர் பேயிங் த ப்ரைஸ். இன்னொரு விஷயம், ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை நான் எழுதும் போது கைண்ட் ஆஃப் ஐ ப்ரெடிக்டட், பட் பை த டைம் நான் அதை ஷூட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விச் இஸ் த எல்பிஜி ஷார்ட்டேஜ். ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து கன்சியூமர்ஸ்க்கு எல்பிஜி சிலிண்டர்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுல நிறையா சேஞ்சஸ்லாம் பண்ணி தே ப்ரையாரிட்டைஸ். ஹோட்டல்ஸ் மாதிரியான விஷயமா இருக்கட்டும், இல்லை கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து இங்கே கொஞ்சம் சஃபகேட் ஆகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். பட் சைலண்ட்டாக சஃபகேட் ஆகிற இன்னொரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். எஸ்பெஷலி இந்த கேப் மாதிரியான கேப் அண்ட் ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிஎன்ஜியில் ஓட்டுறதும், இந்த சிஎன்ஜி ஷார்ட்டேஜ் இப்போ பயங்கரமாக வந்து அஃபெக்ட் பண்ணுறத சென்னையில் என்னால் கிளியராக பார்க்கவும் முடியுது. ஐ ஹோப் திஸ் வில் கெட் சார்ட்டட் அவுட். ஏன்னா கேப் அண்ட் ஆட்டோஸ்ன்றது ஒரு மெட்ரோ சிட்டி, நாட் ஜஸ்ட் மெட்ரோ, எந்தெந்த இடத்துலலாம் அவங்க இருக்காங்களோ தே பேசிக்லி சர்வ் அ பர்பஸ். அண்ட் அந்த செக்டார் சஃபகேட் ஆச்சு அப்படின்னா there could be a lot of emergencies that might get unnoticed. Hope the authorities will take good action around it.
இந்த ஹோல் வார் சிச்சுவேஷனில் கொஞ்சம் க்ரூவலான ஆக்டாக இப்போ நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு ஈரானியன் வார்ஷிப்பை யூஎஸ் சப்மரைன் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி இட் ஹஸ் கைண்ட் ஆஃப் டிஃபீட்டட். பட் அவங்க வந்து அந்த இடத்துல இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் வார்ன்றதே நடக்கக்கூடாதுன்றது தான் வி ட்ரை டு அவாய்ட் இட் அட் ஆல் காஸ்ட். இன்கேஸ் வார் நடக்குது அப்படின்னாலும் தேர் ஆர் சம் ethical and guidelines to be followed by both the countries which are attacking each other. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லெட்ஸ் சே ஒரு கண்ட்ரி போயிட்டு இன்னொரு கண்ட்ரியோட ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா, ஒன்ஸ் த அட்டாக், அதாவது அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இஃப் தேர் ஆர் எனி சர்வைவர்ஸ், அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இந்த அட்டாக்கிங் கண்ட்ரி ஷுட் பி சப்போர்ட்டிங் ஆர் அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் த லோக்கல் அத்தாரிட்டிஸ் தட் இங்கே ஒரு அட்டாக் நடந்திருக்கு, யூ கேன் கோ ஃபார் த ரெஸ்கியூ அப்படின்றது. இந்த ஈரானியன் வார்ஷிப்பை அட்டாக் பண்ண யூஎஸ் சப்மரீன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, வித்தவுட் அ ட்ரேஸ் தே லெஃப்ட் த சீன். யாருக்கும் இன்ஃபார்மும் பண்ணல. இன்ஃபேக்ட் இந்த ஈரானியன் வார்ஷிப் எங்கே அட்டாக் நடந்தது அப்படின்னா, இந்தியன் ஓஷன் வாட்டர்ஸ், அந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் தான். இது வந்து இந்தியாவிலேருந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்க ஒரு வார்ஷிப். ஏன்னா இந்தியா வந்து மிலன் 2026ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இன் விசாகப்பட்டினம், விச் இஸ் பேசிக்லி லைக் அ ஷோகேஸ் ஆஃப் வார்ஷிப்ஸ் ஃப்ரம் ஆல் கண்ட்ரீஸ். ஸோ அதுக்காக வந்திருந்தது தான் இந்த ஈரானியன் வார்ஷிப்பும். அதோட செயலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரீட்ஸில், இந்தியன் ஸ்ட்ரீட்ஸில் பெரேட் பண்ணியிருந்தாங்க, நம்மளோட ஷாப்பிங் மால்ஸில் ஷாப்பிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வென் தேர் ஹாப்பிலி ரிட்டர்னிங் பேக் ஹோம் இந்த அட்டாக்ன்றது நடந்திருக்கு. இந்தியா வந்து இந்த வாருக்கு நோவே ரிலேட்டடுன்ற பட்சத்தில் ஆப்வியஸாக யூஎஸ் ஷுட் ஹவ் இன்ஃபார்ம்ட் இந்தியா அட்லீஸ்ட் தட் இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்கு ஆன் தி வார்ஷிப் தட் வாஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் யோர் கண்ட்ரி. இதை வந்து கண்டிப்பாக யூஎஸ் பண்ணியிருக்கணும். பட் யூஎஸ் ஹேஸ் டிஸ்ரிகார்டட் தட் ரூல் அண்ட் தே ஃப்ளெட் த சீன். ஃபார்ச்சுனேட்டாக அந்த அட்டாக் வாங்கப்பட்ட அந்த வார்ஷிப், ஈரானியன் வார்ஷிப்லேருந்தே மேடே கால் பண்ணி அண்ட் ஸ்ரீலங்கன் நேவி ஹஸ் ரெஸ்பாண்டட் டு இட். பை த டைம் தே ரீச் த சீன், அவங்களால ஒரு 35 to 40 sailors-ஐ காப்பாற்ற முடிஞ்சது. 80+ sailors they confirmed as death and few are missing. இந்த ஜெனீவா கன்வென்ஷன்ன்றதை யூஎஸ் மாதிரியான ஒரு கண்ட்ரி டிஸ்ரிகார்ட் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ குளோபல் த்ரெட். இஃப் அனதர் கண்ட்ரி எஸ்பெஷலி ரிட்டாலியேஷன் அட்டாக்குக்கு ஈரானோ இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் எதையும் வந்து மதிக்காமல் இஃப் தே அட்டாக் ஹவெவர் தே வாண்ட் அப்படின்னா இட் வில் பி வெரி அக்லி. இதை பற்றி யூஎஸோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, we don't have time for any stupid rules of engagement, we are here to win அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க, which is very bad for the whole world. All on our terms, with maximum authorities. No stupid rules of engagement, no nation-building quagmire, no democracy-building exercise, no politically correct wars. We fight to win, and we don't waste time or lives. பிஃபோர் ஐ க்ளோஸ் த வீடியோ, ஒரு டேக்அவே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த டேக்அவே உங்களுக்கு மற்ற வீடியோஸில் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த வார் வந்து நமக்கு ஜியோகிராஃபிக்கல் சாவர்னிட்டின்றது கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுச்சுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்வலாக வார் டைமில் தே வில் பி ப்ரொடெக்டிங் த பார்டர்ஸ். பட் இப்போ இருக்கிற இந்த டெக் இன்டியூஸ் வேர்ல்டில் பார்டர்ஸ்னு ஒன்று கிடையாது அண்ட் டெக் இஸ் எவ்ரிவேர். பட் எந்த கண்ட்ரி அந்த டெக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வார் டைமில் ஒரு முக்கியமான ஃபீச்சராக வந்து மாறிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூஎஸ் மாதிரியான ஒரு கண்ட்ரி தான் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வேர்ல்டில் பாப்புலராக யூஸ் பண்ணுற எல்லா டெக்குக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது. அண்ட் இந்த அட்டாக்கில் அவங்க எப்படி இந்த ஈரான் மக்களோட ஃபோன்லேருந்து ஒரு ஆப்பை கண்ட்ரோல் பண்ணி தே சென்ட் தேர் ப்ரிஃபர்டு மெசேஜஸ் அப்படின்றது இட்ஸ் லிட்ரலி டேக்கிங் ஓவர் தேர் டெக்னாலஜி. அதாவது அவங்களோட டெக்குக்கான அட்மின் ரோலை யூஎஸ் எடுத்துக்கிட்டது தான் இதோட அர்த்தம். இதே மாதிரி சோஷியல் மீடியான்றது தான் நம்ம வேர்ல்டோட குயிக்கராக கனெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டூலாக இப்போ யூஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் யூஎஸ் மாதிரியான ஒரு கண்ட்ரி கிட்ட இந்த மொத்த கண்ட்ரோல் இருக்கும்போது இஃப் தே டிசைட் டு கோ ஆன் அ வார் வித் எனி அதர் கண்ட்ரி அண்ட் அவங்களோட கம்யூனிகேஷன் அவங்க கட் பண்ணிவிட்டு இஃப் தே கோ ஆன் வார் அப்படின்னா இந்த அட்டாக் வாங்குற கண்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு வெளியில் வராமல் தடுக்கிறதுக்கு கூட ஒரு பவர் இப்போ யூஎஸ் கிட்ட இருக்குது. இட்ஸ் நாட் எனி கான்ட்ரவர்சி ஆர் சம்திங் லைக் தட். பட் இன்னைக்கு இந்த வாரில் நடந்தது இதை தான் வந்து கிளியராக ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆஸ் ஆடியன்ஸ் ஆர் ஜென்ரல் யூசர்ஸ் ஆஃப் டெக், இட் இஸ் ஹை டைம் நீங்கள் இந்த டிஜிட்டல் ப்ரைவசி பற்றிலாம் வந்து படிங்க, கெட் டு நோ அபவுட் இட். அண்ட் த ஸ்லோவர் ஸ்டெப்ஸ், ஈவன் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் இட்ஸ் மோர் தென் எனஃப். நிறைய பேர் வந்து அதை செய்ய ஆரம்பிக்கும் போது இட் வில் கிரியேட் அ ஹியூஜ் இம்பாக்ட். ரியலி ஹை டைம் ஃபார் ஆல் த இந்தியன்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஆல் த பீப்புள் ஆஃப் வேர்ல்ட் ஸோ பேசிக்லி ஸ்டார்ட் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் டிஜிட்டல் ப்ரைவசி. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாரில் இருக்கிற 2 முக்கியமான கண்ட்ரீஸ் இதை வந்து ரொம்ப ஹோலி ரிலேட்டட் ஸ்டப்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஐ டோன்ட் பிலீவ் இன் தெம். இந்த வாரில் நம்ம முக்கியமாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்காரிதம், ரிசோர்சஸ் அண்ட்
கோல்ட் பிளட்டட் டிஸ்ரிகார்ட் ஃபார் ஹியூமன் லைஃப். எப்போ ஒரு கண்ட்ரி வார் நடக்கும்போது எனக்கு அவங்கள சேவ் பண்ணுறது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ, they clearly understand that victory is the better cause than humanity. So it is up to us to stay curious, stay skeptical and stay safe. உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye bye.